நல்ல ஒரு ஆரம்பம். அதாவது நாமஜபம் முடிச்ச உடனே ஒரு அனுபவம் பகிரவு நடந்தது. ரொம்ப உள்ளம் உருகிறது மாதிரி அனுபவம் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. அனுபவம் பேசுவது. அப்படி நம்ம சத்சங்கம் ஆரம்பிக்கிறது ரொம்ப உச்சிதமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பகவான் தான். இதுவும் பகவானுடைய ஒரு லீலை. அதாவது இந்த அனுபவத்தை இங்கே வந்து சொல்கிறதும் சொல்ல வச்சதும் பகவானுடைய லீலை. அதாவது பகவானுடைய மகிமைங்கிறது அவாச்சியம், நம்மளால் சொல்ல முடியாது. அதை பற்றி ஒரு குருநாதன், உலகம் போற்றும் குருநாதன் குரு மகிமையை பற்றி சொல்கிறாரு. அது யாருன்னா கபீர்தாசன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குருநாதனை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, சப் தர்த்தி காகது கரும், இந்த பூமி பூராவும் காயதமாக பண்ணுவோம். சாத்த சமுத்திர மசீக்கரும், 7 கடல்களும் மயிலாக்குவோம் எழுதுறதுக்கு. லேखனை சப் பெனராய், எழுது பேனாவா காட்டில் உள்ள பெரிய மரங்களெல்லாம் எடுத்து கொண்டு வருவோம் எழுதுறதுக்கு. அப்படி எழுதினாலும் குரு மகிமையை எழுதி முடிக்க முடியாது. இது நம்மளுடைய பகவானுடைய மகிமைக்கும் பொருந்தும். எல்லா குருமார்களுடைய மகிமைக்கும், முக்கியமாக நம்மளுடைய பகவானுடைய மகிமைக்கும் பொருந்தும். இந்த பகவானுடைய மகிமையை தேடி ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, மாம்பழத்தில் மழை பெய்கிறது. என்ன மழைன்னா அருள்மழை. பகவானுடைய அருள்மழை மாம்பழத்தில் நிறைய பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் நம்ம விஸ்வநாதருக்கும் கூட இருக்கிற பக்தர்களுக்கும் ஒரு புயல் தேவைப்படுது. மழை பத்தல, அதனால அந்த புயல் தேடி புறப்பட்டிருக்காங்க. எங்கெல்லாம் போகலாம், மேலும் மேலும் மகிமையை பெறணும், தெரியணும், அனுபவிக்கணும் அப்படின்னு புறப்பட்டு இருக்காங்க. அதில் ஒரு 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 பகுதி, அந்த அருளினுடைய ஒரு பகுதி இங்கேயும் தந்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய பாத நமஸ்காரம். இப்போ நம்ம யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு, துர்லபம் த்ரயமே வைத தேவானுகிரக ஹேதுக்கம். அதாவது இது 3 ரொம்ப அரிது, ரொம்ப துர்லபம். துர்லபம் த்ரயமே வைத தேவானுகிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சேயா. இதில் முதல்ல என்னன்னா மனுஷ பிறவி கிடைக்கிறது. இது ரொம்ப அரிது, அது நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த பிறகு முமுட்சுத்துவம்,
இவ்வளோ வாழ்க்கையில் இது ஒரு விபூதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உற்சவம். நம்ம உலகத்தில் பூமியில் உள்ள வாழ்க்கைங்கிறது அந்த உற்சவத்தில் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம், எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே அது இது, அங்கே அது நடக்குது, இங்கே எது நடக்குது, இதுலேயே வாழ்க்கை போயிடுது. அப்புறமா ஒரு சிலருக்கு இவ்வளவு தானா வாழ்க்கை அப்படின்னு தோணும். இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? சரி, இருந்தால் அதை அடையணுமே, அதுக்கு என்ன வழி? அதுக்கு முமுட்சுத்துவம்னு சொல்றது. அதை அடையிறதுக்கு அது பின்னாடி போகுது. அதுக்காக அப்புறமா தியாகம் செய்ய ஆரம்பிப்பாங்க. போக போக இதில் அப்படியே போகும்போது என்ன ஆகும்னா ஒரு பற்றற்ற நிலை வரும். அதனால தான் இந்த மாதிரி சத்சங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். சத்சங்கத்தில் நம்ம போய் சேர்ந்து கலந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பற்றற்ற நிலை வரும். நிசங்கத்துவம். நிசங்கத்துவே நிர்மோகத்துவம். நிர்மோகத்துவம்னாக்க ஒரு எல்லா ஆசைகளும் அடங்கும். நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம். அதாவது நிச்சலம்னாக்கா சரீரம் மட்டும் நிச்சலமாக இருக்கிறது இல்லை, மனசு. மனசு நிச்சலமாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு தான் ரமணர் மனோவ நாசம்னு சொல்லுவாங்க. நம்ம பகவான் சொல்லுவார், திஸ் பெகர் ஹேஸ் நோ மைண்ட். அந்த ஒரு நிலைக்கு வந்தால் தான் ஞானம்னு அதுக்கு சொல்கிறது. அது ரெண்டு ஒன்றே தான். மனசு ஒடுங்கினா தான் ஞானம் வரும். This beggar has no mind. This beggar died at the feet of Swami Ramdas in 1952. 1952 சுவாமி ராம்தாஸினுடைய பாதங்களில் இந்த பிச்சைக்கார செத்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னா நிச்சல தத்துவம், மனசனுடைய நிச்சலம். மனசில் வேற எதுவும் கிடையாது. அதுதான் நிர்மோகத்துவ நிச்சல தத்துவம். நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி. அதுவும் அன்பற்ற ஜீவன் முக்தி. அது கிடைச்சவர்கள் தான் நம்மளுடைய பகவான். அங்கே பகவானுடைய அப்போ முமுட்சுத்துவம் தான் அதை அடையிறதுக்குண்டான ஏக்கம். அது சாதாரண ஏக்கம் பத்தாது, முற்றிப்போன ஏக்கம் அவசியம். அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், உன்னுடைய வஸ்திரத்துக்கு நெருப்பு பற்றி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ எங்கே ஓடுவ? எங்கேயாவது தண்ணி இருக்கா? அந்த இடத்துல எப்படி ஓடுவேன்? அந்த மாதிரி கடவுளை பார்க்கறதுக்கு ஓடுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் உனக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் நம்மளுடைய பகவானுக்கு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் புத்த பகவானுக்கு இருந்திருக்கு. எல்லா குருமார்களுக்கு இருந்திருக்கு. அதனால ஒரு நாளைக்கு நான் பகவான் முன்னாடி உட்கார்ந்து எழுதிட்டுட்டேன். பகவான் அந்த சத்தகம் நம்ம பிரதான் மந்திரிக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் பகவான் உட்கார்ந்த இடம் ஒரு சங்கல்பம் வச்சுருக்கேன். ரைட்டில் கணேசர், லெஃப்டில் பகவான். அந்த இடத்துல பகவான் சேர் போட்டு உட்கார்ந்து இங்கே பஜன் நடந்துட்டுருக்கோம். நம்ம அப்போ உள்ள டைனிங் ஹாலில் யாரையாவது கூப்பிடுவார். நம்ம அப்படியே உட்கார்ந்து ஏங்கிட்டு இருக்கோம். கூப்பிடுவாரா கூப்பிடுவாரா கூப்பிடுவாரா. அப்போ செல்வராஜ் வருவான், பகவான் உங்களை கூப்பிடுறாரு. அப்படி போய்
ஒன்றும் பகவான்கிட்ட கேட்கறதுக்கு இல்லை, எல்லாம் பகவான் தந்திருக்காரு. அப்புறம் ஒன்றும் தரல, என்னன்னா ஞானம். அது கேட்கறதுக்கு தகுதியும் கிடையாது. இப்போ என்னத்தை கேட்க? அதனால் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து அழுவுது, வேறு வழி இல்லை. ஏன்னா கேட்க வேண்டியது கேட்க முடியாத ஒரு நிலை. அப்புறம் அங்கே உட்காந்து ஒரு நாளைக்கு அப்படியே அழுதுட்டு பகவானுக்கு தெரியும் இவன் எதுக்கு அழுகிறான். அன்னைக்கு பகவான் சொன்னார், கருணாகரன், ஒன்லி காட், then only something will happen. கடவுள் மட்டுங்கிற ஒரு நிலைக்கு நீ வரணும். ரொம்ப கஷ்டமான வழி. கடவுள் மட்டும், ஒன்லி காட். அதுதான் இந்த ரெஜினா ராயன் அம்மா புத்தகத்துக்கே பேர் வச்சிருக்காங்க, ஒன்லி காட். அது யாரும் ஒரு பேர், நல்ல டைட்டில். அதுதான் பகவான் அடையிறதுக்கு உண்டான சீக்கிரட்டும். அது நம்ம பகவானை பொறுத்த வரையிலும் இந்த மாதிரி பெரிய பெரிய தத்துவங்கள் ரொம்ப எளிதாக நமக்கு கூறுவார். அதில் எவ்வளவு சமாதானம் இருக்குது. ஒன்லி காடுங்கிறதுல இந்த பற்றற்ற நிலை, விரக்தி, அது எல்லாம் விட்டுட்டு கடவுள் மட்டுங்கிற ஒரு நிலை, அதுக்காக வாழ வேண்டிய ஒரு நிலை, அது ரொம்ப எளிதாக, அதுதான் சீக்கிரட்டே. அந்த நிலைக்கு நம்ம வந்தால் கண்டிப்பாக கடவுள் அடைய முடியும். அது பகவான் செஞ்சார். அதுக்கு நிறைய அது தியாகம் தேவை, தியாகம் தேவை. அதுக்கு நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட காட்டக்கூடிய அன்புக்கு அன்புன்னு பேர். அது கடவுள்கிட்ட அந்த அன்பு வருது, அது பக்தி. கடவுள்கிட்ட நம்ம ஒரு அளவற்ற ஒரு பக்தி. எனக்கு ஞாபகம் வருது சொல்லி பகவான் சில செஞ்ச மிரக்கலை பற்றி நம்ம விஸ்வநாதன் சொன்னார். அவனுடைய சம்சாரத்துக்கு எவ்வளவு, இதில் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டு பேர், ஏன் பகவான், ஏன் பகவான், இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய பகவான், இவர் என்ன நினைக்கிறாரு, என்னுடைய பகவான். அத்தனை பக்தர்களையும் என்னுடைய பகவான், என்னுடைய பகவான் அப்படின்னு நினைக்க வைக்கிறாரு. அதுதான் பெரிய மிரட்டல். அதாவது பகவான் எனக்குரியது, அது வேற யார்கிட்டையும் நமக்கு அந்த மாதிரி ஒரு உறவு வர்றதில்லை. இதுதான் பகவான் பண்ணக்கூடிய மிரட்டல், ஒரு பெரிய மிரட்டல். எல்லாரும் என்னோடது என்னோடது என்னோடது, உண்மையும் தான். ஆனால் இத்தனை பேச்சையும் இணைச்சிட்டு அவர் தனியாக நிற்கிறார். எனக்கு குருநாதனை பற்றி என்ன சொன்னாருங்க, ஏகம் நித்தியம் விமலம் அச்சலம் சர்வசீம் சாட்சி பூதம் பவாதீதம் திரிகுணரகிதம் சத்குருன்னு சொன்னாங்க. அது ஏக்கமாக நிற்கிறாரு. ஆனால் இந்த உலகம் பூராவும் அவருக்குள்ள இருக்கார். அதாவது குருர் மத்தியே ஸ்திதோ விஸ்வம், குருவினுடைய நடுவில் மத்தியத்தில் பூரா உலகமும் கிடக்குது. விஸ்வ மத்தியே ஸ்திதோ குரு, குரு இந்த உலகத்தினுடைய மத்தியில் குருநாதன் இருக்கார். குருநாதனுடைய மத்தியில் உலகம் இதுதான் அவருடைய. அதனால தான் அமெரிக்காவில் ஏதோ ஒரு டிவோட்டி ஒரு அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்க இங்கே வந்த பாருங்க, அவங்க ஒரு வேர்ல்டு டூர் போகிறாங்க. வேர்ல்டு டூரில் போயிட்டு அதில் இத்தாலியும் விசிட் பண்ணுறாங்க. இத்தாலி விசிட் பண்ணிவிட்டு பகவான் அவங்க திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது கேட்குறாங்க, நீ அங்கெல்லாம் போனேன், இத்தாலியிலே நீ அங்கெல்லாம் போனேன், நான் இந்த இடத்துலலாம் போனேன் பகவான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
அவ்வளோதானா? நீ இந்த இடத்துக்கு போகலை? ஆமாம் பகவான், நான் மறந்துட்டேன். சரி, ஒரு அம்மா வேர்ல்டு டூர் போகிறாங்க எங்கேயோ, அது இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால தான் குரு மத்திய ஸ்திதோ விஷயம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குரு தான் தன்னுடைய மகிமையை தேடி சேலம் வரையிலும் வந்துக்கிட்டு முமுட்சுத்துவம் தான் உங்களை கொண்டு வந்துருக்கீங்க. இன்னும் பகவானை பத்தலை, பகவானுடைய அருள் பத்தலை, இன்னும் வேணும், இன்னும் வேணும். எங்கே போய் அழலாம்? நான் பாராட்டுறேன். எனக்கு அது நிறைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா உங்களோட உட்காரும் பொழுது பகவான் கூட உட்காரும் மாதிரி அதே தான். ஏன்னா பகவான் வேற இல்லை, பக்தர்கள் வேற. ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பகவான் குடியிருக்காரு. அவருடைய நாமம் ஜபிக்கணும்னு சொன்னார். நாமம் ஜபிச்சால் நீங்களும் பகவானும் ஜபிக்கிறவனும் பகவான் ஒன்றாயிடுறாங்க. அந்த நாமம் ஜபிச்சுட்டு இருக்கிறவங்க புனிதமானவங்க. அப்போ முமுட்சுத்தம், அந்த முமுட்சுத்தம் தான் உங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் அடுத்தபடியாக என்னென்னா மகாபுருஷ சம்சேகம். மனுஷத்துவம், முமுட்சுத்தம், மகாபுருஷ சம்சேகம். ஒரு மகாபுருஷனோட தொடர்பு வர்றது இன்னும் அரிது. ஒன்று மனுஷ பறவை கிடைக்கிறது அரிது, அடுத்தது முமுட்சுத்தம் வர்றது அரிது. எங்கே மெட்ராஸ்லேயே இன்னும் பறவை இருக்காது. சில பேரால் முடியுது, சில பேர் சத்தத்துக்கு வருமா, சில பேரால் பிளெயின் பண்ண முடியாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பரிணாமம். வாழ்க்கைங்கிறது இது கைண்ட் ஆஃப் எவல்யூஷன். அந்த பரிணாமத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அது நம்ம இருக்கிற ஒரு நிலை இருக்குவாங்க. அதில் அவங்க இன்னும் சேரலை, பட் வந்துட்டுருக்காங்க. ஆனால் பகவானுக்கு நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை தொட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க. பகவான் எனக்கு ஞானம் தரலையே அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா தகுதி இருந்தால் தானே அவர் தருவார். ஆனால் அவர் தர வேண்டியதை தந்திருக்காரு. இந்த பரிணாமத்தில் ஒரு நிலையில் இருந்த அடுத்த நிலைக்கு அவர் கொண்டு போயிருக்கார். எப்படி? சிகரெட் குடிச்சிட்டு. இந்த சிகரெட் குடிக்கிறத பற்றி டெய்லர் என்ன எழுதியிருக்காருன்னா, அது முதிக்கு சமம். ஷெட்டி பாபாவோட முதி இருக்குல்ல, அதில் எல்லா பாவங்களும் இருக்கிறதுக்கு அவர் அதில் வச்சிருக்காரு. இதே மாதிரி பகவான் நம்மளுடைய பாவத்தை தான் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் சிகரெட், திஸ் இஸ் சீக்ரெட், திஸ் இஸ் சீக்ரெட். ஆனால் எவ்வளவு பெரிய தியாகம் அவர் செய்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்டு சிகரெட், சார்மினார், அதுதான் குடிக்கிறார். ஆனால் புகை வெளியில் வர்றதில்லை. எல்லாரும் குடிச்சு போக ஊதுவாங்க வெளியில். உள்ள போகணும், ஸ்மெல்லு வர்றதில்லை. பகவான்கிட்ட போனாக்கா அந்த சிகரெட் ஸ்மெல்லே வர்றதில்லை. அப்படி குடிச்சு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான் எதுக்கு இவரை குடிச்சிருக்காருன்னு. எனக்கா 8 பேர் உள்ள ஒரு குரூப்பு போனாக்கா ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு பேச வைப்பாரு பகவான். ஒவ்வொருத்தனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட். அதனால அவங்க கண்டுபிடிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தனுக்காகவும் குடிக்கிறாரு சிகரெட், அவருக்காக இல்லை. அப்புறம் சொல்லுவாரு, இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த பைத்தியம் பிடிச்சது அதுல இருந்து தான் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு முன்னாடி குடிக்கிறேன்.
கொடுங்க. அதாவது நம்மளுடைய பாபத்தை தகனம் பண்ணுறதுக்காக, நம்மளுடைய பாபத்தை தகனம் பண்ணுறதுக்காக பகவான் சிகரெட் குடிக்கிறது எவ்வளோ பெரிய தியாகம். ஒரு குரு ஆவறதுன்னா சாதாரண சமாச்சாரம் கிடையாது. நிறைய யூ ஹாவ் டு பேர் த கிராஸ், யூ மஸ்ட் பி ரெடி டு பேர் த கிராஸ். அப்போ தான் குருவாக முடியும். தியாகம் இந்த பூரா மனுஷருக்காக, மனுஷ இதுக்காக, அத்தனை ஹியூமனிட்டிக்காக நிறைய தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது அவ்வளோ சுலபமாக நம்ம நினைப்போம். அதாவது கடவுளை முன்னிக்காக இப்படி பண்ண அதாயிடும் இதாகிடும். அது மாத்திரம் இல்லை, அது ஆகணும்னு அந்த நிலைக்கு போகணும்னா யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஹியூமனிட்டி. அது பகவான் வாஸ் ரெடி ஃபார் இட். கடைசி வரையில் he was ready for, he was doing that. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அமிர்தத்துவம் அடைஞ்ச நிலையில் இருக்கார். மிருத்யோமா அமிர்தம் கம்மிய, அந்த மிருத்யு உள்ள நிலையில் இருந்து, மரணம் உள்ள நிலையில் இருந்து மரணம் இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டார். ஆனால் அவருடைய செயலை அது பாதிக்கல. இப்போ இன்னும் துரிதமாக செஞ்சுருக்கார். அவருடைய அருள் மழை இன்னும் பலமாக பெஞ்சிட்டு. இது நம்ம எல்லோருடைய அனுபவம். அப்போது மனுஷத்துவம், மூச்சுத்துவம், மகாபுருஷன், இப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷனோட நமக்கு தொடர்பு வருது. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பு தான் இன்னைக்கு மாம்பழத்தில் இருந்து இங்கே வந்திருக்குது. அது நம்ம உணர்வுக்கு நல்லது. நம்ம யார்? நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல. யோகிராம் சூரத்குமாரனுடைய பக்தர்கள். இது எப்பொழுதுமே ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். இது நம்மளை வழி நடத்தும். You must be conscious that you are a devotee of Yogiram Suryakumar, one of the greatest gurus in the world. இன்னொன்று பகவானுடைய மகன். அவர் சிகரெட் குடிக்கிறது மட்டும், சிகரெட் குடிக்கிறது பார்த்து சில பேர் ஓடி போயிட்டாங்க. என்னடா இது சாமி சிகரெட் குடிக்கிறாரு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று அவருடைய வஸ்திரம் அணியறது, ஆடைகள், இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு அருவருப்பு ஏற்படும். அவர் பொன்னை மரத்தில் அடியில் இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு நெருங்கிய ஒரு நண்பர், பகவானுடைய பக்தன் ஆழ்வார், கேள்விப்பட்டிருக்கீங்க ஆழ்வார், அவர் பகவானை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய குருநாதன்னா அவருடைய பாஸ் ராமானுஜாச்சாரி அப்படின்னு ஒருத்தர் லிக்னைட் கார்பரேஷனில் அதில் ஹெட்டாக இருந்தார். அவரை வேறுத்துட்டு அவரை ஞானானந்த நிலையத்தையும் போவார் பகவான் கூப்பிட்டு. அப்போது இவரும் அவரை கூட போவார். ஒரு நாளைக்கு ஞானானந்த நிலையத்தை போய் ராமானுஜாச்சாரி அப்புறமா நம்ம பகவானை பார்க்குறதுக்கு பொன்னை மரத்தடிக்கு போகிறார். அங்கே போய் இவர் அப்படி நின்றுருக்காரு ஆழ்வார். ராமானுஜாச்சாரி பகவானை ஒரு சாஷ்டாகமாக விழுந்து வணங்குறார். அப்போ இவர் மனசில் நினைக்கிறார், இந்த மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு மனுஷனை போய் வணங்குறதா அப்படின்னு. எதுக்கும் நம்ம பாஸ் வணங்கிட்டாரு, அதனால் நான் வணங்காமல் வழி இல்லைன்னு இவர் விழுந்துட்டார். பாத நமஸ்காரம் செஞ்ச ஆழ்வாரால் எழுந்திருக்க முடியல, அப்படியே படுத்துக்கிறார்.
டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன் டு மீ. ஒரே அதே நொடியில் அவரை எங்கேயே கொண்டு போயிட்டாரு. மனசில் இதுதான் பகவானுக்கு. அதாவது இந்த டெலிபதி, மைண்ட் ரீடிங் இதெல்லாம் தனிப்பட்ட பாடம் பகவானுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நம்ம நினைப்போம், நம்ம அது பகவான்கிட்ட சொல்ல வேண்டாம், இது பகவான்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். அவருக்கு எல்லாமே தெரியும். இன்சைட் அவுட் ஹி நோஸ் thoroughly யாராக இருந்தேன், யாராக இருக்க போகிறேன், இது அத்தனையும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பகவானுடைய மகா புருஷ சம்சயம். அப்படிப்பட்ட ஒரு குருநாதனுடைய தொடர்பு வந்திருக்குது. நம்மளுடைய ஒரு முயற்சியினால் மட்டும் வரல. ஒரு குருநாதனை அடையிறதுனாக்கா பல ஜென்மங்களாக கோவிலுக்கு போய் வேறு என்னென்ன சாதனை செய்ய முடியும் அதெல்லாம் செஞ்சு பிறகுதான் ஒரு குருநாதனை அணுக முடியும். அதுவும் நம்மளால் செய்ய போகணும். அவர் இப்போ நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்குவோம், அவர் நம்மளை பார்க்கணும். அப்போத்தான் நமக்கு அந்த ஒரு அனுபூதி வரும், ஈர்ப்பு வரும். நம்ம சும்மா பார்த்துட்டு, நான் இப்படி பார்த்தேன் 1983 2 வாட்டி பகவானை பார்த்தேன். அப்புறம் போய் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் 10 வருஷத்துக்கு அந்த வருஷம் அந்த பக்கம் போகவே இல்லை. ஏன்னா பகவான் என்ன பார்க்கல. அதாவது நம்ம பார்க்கறது கூட ஆன்மாவால் பார்க்கணும், மனசால் பார்த்த அது கூடாது. ஆன்மாவால் ஆத்ம தரிசனம். அதுவும் பகவான் சொல்லுவார், this beggars service is for those who are sent here by my father. என்னுடைய அப்பா யாரை இந்த பிச்சைக்காரங்கிட்ட அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிச்சைக்காரனுடைய சேவை. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம யாரும் நம்ம வளர்ந்து நம்மளெல்லாம் அப்பாவால் பகவான்கிட்ட அனுப்பப்பட்டவர்கள். அதனால தான் பகவானுடைய இவ்வளவு ஈர்ப்பு வர்றது. ஒரு சத்தங்கத்தில் கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கு அது வராது. ஏன்னாக்கா அவங்களுடைய அந்த பரிணாமத்தில் அந்த நிலையை அவங்க அடையும். அப்போ மனுஷத்தம் மனுஷத்தம் மகாபுருஷ சம்சயம். அப்படி ஒரு மகாபுருஷனோட தொடர்பு ஏற்பட்டவங்க தான் நம்ம. அடுத்தபடியாக பகவானுடைய மகிமை பற்றி கபீர்தாசர் என்ன சொன்னாருன்னு நான் சொல்றேன். குருகீதை என்ன சொல்லுது. அப்புறம் இன்னொன்று, கடவுளுடைய வேலை 3ன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். நான் நினைக்கிறேன் இந்த அருளல்ங்கிற வேலை இருப்பாங்க, அது சில நேரங்களில் மீதியெல்லாம் பகவான் மறைந்திருந்து செய்வார். அந்த அருளல்ங்கிற வேலை அவருடைய அகேதுக்கு கருணையினால, காரணம் இல்லாத கருணையினால நானே போய் அருள் புரிந்துட்டு வர்றேன்னு அவர் சில நேரங்களில். அப்பத்தான் ஒரு மனிதனுடைய வேஷத்தில் பகவான் அருள் புரியுது. குருகீதையில் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சிவோகம். உமாதேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, இந்த குருன்னா என்ன? பல நேரங்களில் பார்த்தா அவங்க சாதாரண மனிதன் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் பல நேரங்களில் அவங்க கடவுளால் மட்டும் செய்யக்கூடிய பல விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு கேட்டதுக்கு
சிவபெருமான் பதில் சொல்கிறாரு, சிவோகம், நான் சிவம். சிவன்னு சொல்லலை, பரம்பொருள் சிவம். சிவோகம் ந ஆக்கிருதி தேவி, நான் பரம்பொருள் ஆனதுனால எனக்கு உருவம் கிடையாது. ந ஆக்கிருதி தேவி நர திருகோச்சரனாகி, உருவம் இல்லாததுனால மனுஷனுடைய ஊனக்கண்களால் என்ன பார்க்க முடியாது. அதனால நர திருகோச்சரனாகி தஸ்மாத் ஸ்ரீ குரு ரூபேன, அதனால் குருவனுடைய உருவத்தில் சிஷ்யான் ரட்சதி தார்மிகான், என்னுடைய சிஷ்யர்களை ரட்சிப்பதற்கும் தர்மத்தினுடைய பாதையில் போகிறவனை ரட்சிப்பதற்கும் நான் அப்பப்போ பூமிக்கு போகிறேன். மனிதனுடைய உருவம் அதுதான் குரு. அப்படி வந்தவர் தான் நம்மளுடைய பகவான். அப்போ கடவுளே தான் நமக்கு பல நேரங்களில் தெரியுது, கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு தன்னுடைய பாவனையில் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டு போனாக்கா அவனுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுப்பாரு, நோ டயபெட்டிஸ். அதாவது அவருடைய அப்படி இருக்காங்க, இன்னும் டயபெட்டிஸ் இல்லாமல் ஸ்வீட்டு கொடுத்து டயபெட்டிஸ். அப்போது அவரும் சொல்லுவார், இது ஸ்வீட் அல்ல, இது ஆக்சுவலாக என்ன, அவர் என்ன கொடுத்தாலும் அந்த அந்த உருவத்தில் அருள் தான் கொடுக்குறாங்க. அருள்னால தான் அருமா குணப்படுத்த முடியும். அப்போது அப்படிப்பட்ட குருநாதர் சிவோகம், அதாவது அப்படி வர்றவர் தான் குருநாதர். கடவுள் மனிதனுடைய உருவம் எடுத்து வர்றது தான். இது நம்மளுடைய பகவான் நிரூபித்து காட்டியிருக்கார், நிரூபித்து காட்டியிரு. அப்போ இன்னொன்று, பகவானை கண்டுபிடிக்கிறது, அவர் யாருன்னு உணர்றது அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த ஒரு மகாபுருஷனோட நமக்கு தொடர்பு வந்ததில் நம்ம இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் மாத்திரம் அல்ல, சாதனா பகுஜன்ம வியாப்தான்னு சொல்லுவாங்க. அதாவது பல ஜென்மங்களாக பறந்து கிடக்கிறது நம்ம சாதனை. ஒரு ஜென்மத்தில் மட்டும் செஞ்ச சாதனையினுடைய பலனாக போய் நம்ம சாதனைக்கு பார்க்கல, பல ஜென்மங்களாக செஞ்சுருக்கோம். அதனுடைய பலனாகத்தான் நம்ம குருநாதனை பார்த்துருக்கோம். அப்படி ஒரு மகாபுருஷ சம்சய தொடர்பு மகாபுருஷனோடு நமக்கு வந்திருக்குது. அது அந்த மகாபுருஷனுடைய கருணையினால் வந்திருக்கு. அப்புறம் இந்த பகவானை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த நார்த் போல் சவுத் போல் அந்த ஏரியாவில் உள்ள கடலில் ஐஸ் கட்டி மிதக்கும், ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. அதனுடைய மேல் பகுதி ஒரு கால் பாகம் மட்டும்தான் நமக்கு தெரியும், மிதக்கிறது தெரியும். நீங்கள் எல்லாம் அடியில் தான் இருக்கு, முக்கால் பாகம் அடியில் தான் இருக்கு. இதே மாதிரி தான் பகவான். நம்மளுடைய பகவான் நம்ம சொல்லும் பொழுது அவருடைய சரீரம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அவர் அதுக்கெல்லாம் அதீதமானவர். அந்த ஐஸ் கட்டினுடைய மேலே ஒரு நுனி மட்டும்தான் நமக்கு, அதே மாதிரி தான் நமக்கு பகவானை பற்றி நமக்கு தெரியறது ஒரு ரொம்ப கம்மி தான். அவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரொம்ப ஆழமான ஒரு சக்தி, ஒரு மகா சக்தி. அப்படிப்பட்ட பகவானை நம்ம எப்படி பகவானை அடைய? நம்ம இப்போ சத்சங்கத்தில் எல்லாம் போகணும்.
பகவான் பற்றி உள்ள பகவானுடைய மகிமையை பற்றி சொல்கிறோம், கேட்குறோம். பகவானுடைய மகிமையை பற்றி நல்லது தான், சத்சங்கம் ரொம்ப நல்லது தான். ஆனால் இதெல்லாம் கேட்டு வாட்ஸ்அப் பார்த்து என்னென்ன வருது அதெல்லாம் நம்ம டெய்லி படித்து அது ஒரு ஹேபிட்டாக்கி அது போதுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இது போதுமா? மேற்கொண்டு இது நான் பகவான் நான் ஒரு வாட்டி இங்கேயே மேலேயே பகவானை பற்றி அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் உணர முடியுது. அதாவது நம்மளுடைய சாதனைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, ஆன்மீக சாதனை, ஆன்மீக வாழ்க்கை, அது 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று நோ காட், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. கடவுள்னா என்ன? அது பல விதத்தில் மகான்கள் கூறியிருக்காங்க. நிர்குண நிராகாரம்னு சொல்கிறாங்க. அருவ வழிபாடு இருக்குது, உருவ வழிபாடு இருக்குது, உருவத்திலையும் பகவான் இருக்கு. இந்த மாதிரி பல பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நோ காட்ல வருது. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது இதுக்காக நம்ம சத்சங்கத்தில் போனாலும் பெரும்பாலும் நடக்கிறது பகவானை பற்றி மேலும் மேலும் know more and more about பகவான். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஃபீல் உணரணும். இது அதுவும் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா நோ காட், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஃபீல் காட், பகவானை உணரணும். அதுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்காரு என்னுடைய குருநாதன். நாமம் நாமம் சொல்ல சொல்ல பகவானை உணர்றதுக்கு அது உதவும், மனசை அடக்கிறதுக்கு அது உதவும். ஆனால் அதுவும் நம்ம நினைக்கிறது மாதிரி அவ்வளவு சுலபம் அல்ல. மனசை அடக்கி நாமம் ஜபிக்கிறதுனால அவ்வளவு சுலபம் இல்லை. நம்ம நாமம் ஜபிச்சுட்டே இருக்கோம், ஆனால் மனசு எங்கே ஓடும். இதுக்கும் கருணாமூர்த்தியாய நம்மளுடைய பகவான் சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, மனசு எங்கேயாவது ஓடும், அது மனசனுடைய இயல்பு, அது போயிட்டு இருக்கும் எங்கேயாவது. கவலைப்படாது, மறுபடியும் முயற்சி எடு. நீ மறுபடியும் என் மேலே உன்னுடைய மனசை கொண்டு வா. அந்த முயற்சி ஒரு தபஸ் அப்படிங்கிறது. அந்த முயற்சி எடுத்த போதும், அது தொடரு. அந்த முயற்சி ஒரு தபஸ். எவ்வளவு என்ன கருணை பாருங்க. என் மனசை அடக்கணும் எப்படியாவது, அதுக்கும் தான் வழி எல்லாம் பல வழிகள் சொல்கிறத விட்டுட்டு பரவாயில்லப்பா நமக்கு தட்டி கொடுத்து நீ பரவாயில்லப்பா நீ மறுபடியும் என்னை பற்றி நினைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன்லே, என்னுடைய சேரட்டையோ விஷயம் ஏதாவது நினச்சா போதும். அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தியான பகவான் நமக்கு சொல்கிறாரு என்னன்னா அந்த முயற்சியே ஒரு தபஸ். அப்போது நாமும் நம்ம விஸ்வநாத சார் சொன்ன மாதிரி அது பகவான் கொடுத்த ஒரு லைஃப் லைன். நாமங்கிறது நமக்கு பகவான் கொடுத்த ஒரு லைஃப் லைன். அதை பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம், அதை பிடிச்சி மேலே ஏறிட்டே போகலாம். உத்தமமான ஏன்னாக்கா அதே நம்மளோட வழி நடத்தும். நாமத்துக்கே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி இருக்கும். அதே நம்மளை பாதுகாத்து கொண்டு போகும்.
நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் சக்தி அந்த நாமத்துக்கு உண்டு. அப்படியே நம்ம அதை பிடிச்சி முன்னுக்கு போகலாம். அது எவ்வளவு இஃபெக்டிவாக, ஏன்னா பகவான் எல்லாம் ஒரு வாரத்தில் ஞானம் அடைஞ்சார். பகவான் சொல்கிறாங்க, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்னு